நம்ம இந்த எக்ஸசைஸ் 6.2ல தேர்ட் சம் பார்க்கலாம். இந்த சம்மு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு சம்மு தான் ரொம்ப பெருசாக இருக்குது. ரொம்ப ஈஸியான சாப்டர் ட்ரிக்னோமெட்ரி. முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த சம் படிக்கலாம் ஃபஸ்ட்டு. To a man standing outside his house, the angle of elevation of the top and bottom of a window are 60 degree and 45 degree respectively. If the height of the man is 180 centimeter and if he is 5 meter away from the wall, what is the height of the window? Height of the man வந்துட்டு 180 centimeter. 5 meter away from the wall. 5 meter வீட்டோட வால்லேருந்து செவத்துலேருந்து 5 மீட்டர் தள்ளியிருக்கான். அப்புறம் ரெண்டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். angle of elevation of the top and bottom. Top வந்து 60 degree, bottom வந்து 45 degree. அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் ஒருவர் அவருடைய வீட்டிற்கு வெளியில் நின்று கொண்டு ஒரு ஜன்னலின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றை, அதனால் உச்சியை வந்துட்டு 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாரு, அடியை வந்துட்டு 45 டிகிரி ஆகிய ஏற்ற கோணங்கள் காண்கிறார். அவரின் உயரம் வந்து அவரோட உயரம் எவ்வளவு? 180 சென்டிமீட்டர். மேலும் வீட்டில் இருந்து 5 மீட்டர் தொலைவில் அவர் உள்ளாரெனில் ஜன்னலின் உயரத்தை காண்க. இதில் நீங்கள் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அவரோட உயரம் எதில் கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். அப்புறம் இது 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. வீட்டிலேருந்து அவர் நிற்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு 5 மீட்டர். நீ எப்போவுமே வந்துட்டு சென்டிமீட்டரை வந்துட்டு மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கோ. ஒரே யூனிட்டில் இருந்தால் தான் நமக்கு வந்து கணக்கு கரெக்டாக இருக்கும். வேறு வேறு யூனிட்டாக இருந்தால் ஒரே யூனிட்டில் மாற்றிட்டு தான் கணக்கு போடணும். இது நான் ஒரு ரஃப் டயக்ராம் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு வீடு. வீட்டில் இங்கே விண்டோ இருக்குது. இது விண்டோவோட அடி, இது விண்டோவோட உயரம். அதுக்கப்புறம் ஒரு 5 மீட்டர் தொலைவு வந்துட்டு ஒரு ஆள் இங்கே நின்றுக்கிட்டு அந்த வீட்டை வந்து பார்க்குறாரு. விண்டோவோட பாட்டத்தை வந்துட்டு 45 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறோம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். விண்டோவோட பாட்டம் அடிக்கு வந்துட்டு 45 டிகிரி எலிவேஷனில் பார்க்குறோம். அதே விண்டோவோட உச்சியை வந்துட்டு எவ்வளோ தூரம் பார்க்குறோம்? 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் பார்க்குறோம். 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். ஏ, இது பி, இது சி, இந்த பாயிண்ட் டி, இந்த பாயிண்ட் இ, இந்த பாயிண்ட் எஃப். ஓகேவா? ஏபிங்கிறது அந்த மேன், இந்த சிஇங்கிறது வால், அதுக்கு மேலே விண்டோ. ஓகேவா? இப்போ ஏபிங்கிறது ஹைட் ஆஃப் த மேன். ஹைட் ஆஃப் த மேன் 180 சென்டிமீட்டர். 180 சென்டிமீட்டர் அப்படின்னா 180 by 100 எவ்வளோ நமக்கு? சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணும்னா 100ஆல் டிவைட் பண்ண 1.8 மீட்டர். அப்போ மேனோட ஹைட் வந்துட்டு 1.8 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் 1.8, நான் இதுவும் 1.8. நம்ம எதை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறோம்? ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த விண்டோ. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த விண்டோ? ஜன்னலின் உயரம். அதாவது இஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் ஜன்னலின் உயரம். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் சிடி 1.8 கிடச்சிருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நமக்கு இல்லை. இதை வந்து டி வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கோம்? இஎஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்தது டி இஸ் ஈக்குவல் டு ஒய். நம்ம இஎஃப் தான் கண்டுபிடிக்கிறோம், எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இஎஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். டி வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பிசி எவ்வளவு? 5 மீட்டர். இதெல்லாம் கிவன் திங்ஸ் கொடுத்துருக்கிறது இது. இப்போ நம்ம வந்து எப்படி 45 டிகிரியா? அப்போ என்ன? ஏடிஇ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? இந்த ட்ரையாங்கிள் எடுத்தால் நமக்கு 45 டிகிரி வரும். இது 90 டிகிரி. ஆனால் 60 டிகிரினா இது ஃபுல்லாவா? அப்போ எந்த ஆங்கிள் எடுக்கணும்? எந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும்? ஏடிஎஃப். புரிஞ்சுதா? சமப்படுத்தவரை 2 ஆங்கிள் கொடுத்துருக்கோன்னா 2 ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு நம்ம கால்குலேஷன் போடணும். இப்போது ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம்? ஏடிஇ. இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ இதில் எந்த ஆங்கிள் 90 டிகிரி? ஆங்கிள் டிங்கிறது 90 டிகிரி. அப்போ ஆங்கிள் டிங்கிறது எவ்வளவு? 90 டிகிரி. இந்த ஆப்போசிட் சைடு என்ன நமக்கு? ஒய். இப்போ இது வந்து பிசி 5னா இதுவும் நமக்கு 5 மீட்டராக தான் இருக்கும். இது எப்படி? ஏபி 1.8, டிசி 1.8ங்கிற மாதிரி இந்த பிசி டிஸ்டன்ஸும் ஏடி டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது நம்ம tan 45 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன வருது? டிஇ. டிஇ என்ன? ஒய். அட்ஜசன்ட் சைடு என்ன வருது? ஏடி. ஏடி என்ன? 5. tan 45
ஆப்போசிட் சைடு என்ன 45க்கு இந்த ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு என்ன DE by adjacent side என்ன AD. tan 45 ஓட வேல்யூ 1 is equal to AD எவ்வளவு D நம்ம என்ன எடுத்துக்கோம் y எடுத்துக்கோம். AD எவ்வளவு ADங்கிறது 5 crossல பெருக்கு y is equal to 5 meter. y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோம். எந்த 60 டிகிரி வர ட்ரையாங்கிள் எடுத்துக்கோம். ADF. In triangle ADF. இங்கே angle Dங்கிறது 90 டிகிரி. triangle ADFல இங்கே angle Dங்கிறது 90 டிகிரி. இந்த ADFக்கு ஆப்போசிட் சைடு என்ன இது ஃபுல்லா ஆப்போசிட் சைடு. அப்ப இது x இது y. x plus y. adjacent சைடு என்ன AD. அது என்ன 5. tan 60 டிகிரி. ஆப்போசிட் சைடு ஃபுல்லாவா அப்போ FD by AD. FD வந்து எப்படி எழுதலாம் x plus y by AD எவ்வளவு 5. ஏற்கனவே நம்ம y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 5. அப்போ tan 60 ஓட வேல்யூ √3 is equal to x plus 5 by 5. 5 crossல இருக்கு. அப்போ x plus 5 is equal to 5 into √3. x plus 5 is equal to 5 √3. This gives x is equal to 5 √3. The 5 அந்த பக்கம் போச்சுன்னா minus 5. ஓகேவா? √3க்கு வேல்யூ கொடுத்துரும் 1.732. x is equal to 5 into 1.732 minus 5. 1.732 multiply பண்ணா 5 2s are 10 remaining 1. 5 3s are 15. 16 remaining 1. 36 remaining 3. 8.660 minus 5. 8 whole number la 5 போயிடுச்சுனா 3.660 meter. Therefore, x is equal to 3.660 meter. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.